வணக்கம். நம்ம கூட மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் புவனேஸ்வரி மேம் நம்ம கூட இருக்காங்க. இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்மா. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு ராசி எப்படி இருக்குங்க? ஓகே, டீடைலா பார்க்கலாம் ஒவ்வொரு ராசி எப்படி இருக்குங்கிறத. இந்த வருஷம் மேச ராசிக்கு எப்படி இருக்கும் மேம்? மேஷ ராசி பொறுத்த வரைக்கும் ஹெல்த்லயும் மென்டல் ஹெல்த்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப இருக்கிற 7 சனி வந்து உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருக்குது. இதுல வந்து எப்ப வெளியில வருவோம்னு கேட்டீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சினால கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். அது வரைக்கும் சின்ன சின்ன பிரஷர்ஸ் இருக்கும். அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னாவே போதும்மா. அடுத்து ரிஷப ராசி எப்படி இருக்கும் மேம்? ரிஷப ராசி பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலும் சரி, ஃபேமிலி வெல்த்னஸும் சரி, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் மேம்? மிதுனத்துக்கு ரொம்பவே வந்து நிறைய இஎம்ஐஸ் போயிட்டு நிறைய பிரஷர் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. நீ வரக்கூடிய காலகட்டங்களுமே கொஞ்சம் கவனமா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இஎம்ஐஸ் கொஞ்சம் போயிட்டு இருக்கும். கொஞ்சம் ஈஸியா அதுல இருந்து வெளியில வந்துகிட்டேனாவே குரு பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். கடக ராசிக்கு மேம்? கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய லைஃப் சேஞ்சஸ் இப்ப நடந்துட்டு இருக்கும். அஷ்டம சனிக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் பிரேக் ஆனது எல்லாமே இப்ப நடக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கும். வெளியில போக வேண்டிய வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலமோ வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இடமாற்றம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறமே நல்ல ரிசல்ட் இருக்கும். சிம்ம ராசிக்கு மேம்? சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் நிறைய உங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கறனால மெடிக்கல் இஷ்யூஸ் அதிகமா ஏதாவது இருந்துட்டு இருக்கும். மருத்துவ செலவு வந்துட்டே இருக்கும். உடல் ரீதியான பாதிப்பு இருந்துட்டே இருக்கும். இந்த பிரஷர் ஜூனுக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் குறைய இருந்தாலுமே அடுத்து ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும். கவலைப்படாம இருங்க. இந்த வருஷம் கன்னிராசிக்கு எப்படி இருக்குங்க? கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இப்ப கண்டக சனி போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்துட்டே இருக்கு. டக்குன்னு கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் ஆயிடுறாங்க. சோ அவசரங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும் போது இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்கும். துலாம் ராசிங்க? துலாம் ராசி பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு வந்து ஃபேமிலிலயும் பிசினஸ்லயும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கு. அது வரக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறமே நல்லா இருக்கும். ஏன்னா ஃபேமிலி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுடைய கடன்கள் ஏதாவது அதிகமா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். விருச்சிக ராசிங்க? விருச்சிக ராசி இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபேமிலி சைடும் சரி, தொழில் சைடும் சரி, ரொம்பவே நல்லா இருக்கு இந்த வருஷம். அதனால எல்லா விதத்திலயும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. தனுஷ் ராசிங்க? தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய எதிர்பாராத செலவுகள், வீண் செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருந்துட்டு இருக்கு. செலவுகளை கொஞ்சம் கம்மிப்படுத்துறதுக்காக தேவையில்லாத பொருட்களை வாங்கி சேர்க்காம கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னாவே இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். மகர ராசிங்க? மகர ராசி பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப டாப்பா வந்து மகர ராசிக்கு இருக்கு. அவங்க ஹாப்பியாவே இருக்கலாம். எதை பத்தியுமே யோசிக்க தேவை இருக்காது. கும்பராசிங்க? கும்பராசி பொறுத்த வரைக்கும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ், பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டயும் ஃபேமிலி கிட்டயும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகாம இருந்தாவே இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். மீன ராசிங்க? மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஆனா கண்டிப்பா சக்சஸ் கொடுத்துரும். இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஸ்லோவா நடக்குதுன்ற மாதிரி கவலைப்பட வேண்டாம். எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு அதாவது ரொம்ப நல்ல ரிசல்ட்டாவே கொடுக்கும். நீங்க இந்த வருஷமும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். இந்த ராசி பலன் அப்படிங்கிறது இது பொதுவான ஒரு பலன் தான். உங்க ஜாதக ரீதியா உங்களுக்கு என்ன தேசம் போயிட்டு இருக்கு, உங்க ராசி எந்த மாதிரி இருக்குங்கிறத பாக்குறப்ப நம்ம எக்ஸாக்டான சொல்யூஷன் கொடுக்க முடியும். இது உங்க டேட் ஆஃப் பர்த் நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டான ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு உங்க ஜாதகத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம்.